டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, இந்த ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது சொல்லியிருந்தாங்க. எப்போ வரப்போகுது, ஆயிடுச்சு, டேட் வந்துடுச்சு, லாஸ்ட் வாரமே வரப்போகுது. கண்டிப்பாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கு வரும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து குரூப் 2 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பண்ணாங்க, அதே போல் ஜனவரி பண்ண குரூப் 2 ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதே போல் பண்ணி தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து நினைக்கிறோம். இப்போ வந்து குரூப் 4 நம்ம 2024 எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறது பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2024 ஒரு நியூ 10,000 போஸ்டிங் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது இருக்கிறத வந்து குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே அடிக்கடி நம்ம சொல்கிறது தான், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் குரூப் 4 கொஸ்டின் பேப்பரும் சரி, சிலபஸ் ரெண்டுமே எடுத்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஏன்னா குரூப் 4லேருந்து எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறேன்னா, ஸ்கூல் புக்கில் தான் மேக்ஸிமம் அது கணக்காக இருக்கட்டும், ஜிகே இருக்கட்டும், எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு 90% கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறேன். ஒரு 10% கேள்வி மட்டும் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக தரவாக நீங்கள் படிச்சிட்டாலே போதும். இதுக்கப்புறம் ஒரு டெய்லி கண்டிப்பாக ஒரு 2 வீடியோ வரும். அந்த 2 வீடியோவில் வந்து டாபிக் வைஸ் எந்தெந்த பாட புத்தகத்தில் எந்தெந்த டாபிக் கவர் ஆகுது, சில அந்த சிலபஸ் குரூப் 4 சிலபஸ் ஏற்ற மாதிரி பாட புத்தகம் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி படிக்கிறதே தெரியாத நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர் தெரியல. எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நிறைய பேர் தெரியல. ஸோ அதனாலே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கரெக்டாக எப்படி முடிவு பண்ணிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், நம்ம எந்த சப்ஜெக்டில் முதல்ல நம்ம வீக்காக இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற போலலாம் நம்ம படிக்கணும். இப்போ மேக்ஸிமம் குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அந்த 10th புக்குள்ளே எல்லாமே மேக்ஸிமம் படிக்கணும். அது சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், தமிழ் புக்கு மஸ்ட்டு எல்லாமே. இது போல் நீங்கள் 10th வரை ஒரு புக்கு கரெக்ட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஒரு நாள் சிலபஸ் எடுத்துகிட்டு எந்தெந்த டாபிக் ஒரு நாளைக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அதை படிக்க வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸுக்கு கணிதம் ரொம்ப கடினமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்து கண்டிப்பாக 4 மணிலேருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் சம மக்கள் ஒர்க் அவுட் பண்ணி போதும். தனி வட்டி, கூட்டு வட்டி, லாப நஷ்ட கணக்கு, சதவீதம், ரேஸ் எல்லாமே, ரேஸ் விகிதம், விகிதாச்சாரம், எல்சிஎம், ஹெச்எஃப் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6வதுலேருந்து 10வது ஸ்கூல் புக் இருக்குது. எந்தெந்த தலைப்பு எந்தெந்த புக்கில் இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக் சம்ம மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் 2024 கேட்குற கேள்வி எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் வரும். அந்த வேல்யூ சப்போஸ் அதே வேல்யூ கொடுப்பாங்க, இல்லைன்னா சப்போஸ் அந்த மெத்தடில் வேல்யூ மாற்றி கொடுக்கலாம். நம்ம அந்த ஸ்கூல் புக்கை சம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை போட்டு போகலாம். இது போல் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து படிச்சுட்டே வரணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிலபஸ் வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸோட ரிலேட்டாக கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட்டாக நடந்த 3 கொஸ்டின் பேப்பர் கேள்வித்தாள்களை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக அனலைஸ் பண்ண தான் நம்மளுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் அதிகமாக கேள்வி கேட்க நம்ம தெரிய வரும். அதனால் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 8th புக்கு மேக்ஸ் புக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இந்த 8th புக்கு மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே பாரு வாழ்வியல் கணிதத்தில் வந்து உங்களுக்கு சதவீதம் வருது, அப்போ லாப நஷ்டம் வருது, கூட்டு வட்டி வருது, கலப்பு மரல் வருது, வேலை நேரம் வருது. ஸோ இது எல்லாமே வந்து கவர் ஆகும். அப்படி வடிவியலில் வந்து இதெல்லாம் சிலபஸில் வராது. புள்ளியலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி சப்போஸ் கேட்கறதா புள்ளியலில் வந்து அந்த நெகிழ்வார் பரவாயில்ல, புள்ளியலில் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது, கம்மி தான். இதுபோல் நீங்கள் ஃபுல்லாக 8வது புக்கில் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் இருந்தால் கேள்வி வரும். ஸோ இந்த வாழ்வியல் கணித பாடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேர்ம் தான். இந்த வாழ்வியல் கணித பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அளவியலில் வந்து பார்த்திங்கன்னா வட்டம் குத்துறாங்க, வட்டத்தின் பகுதிகளாக குத்துறீங்களா, கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அளவியலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு. விகிதமுறை எண்களும் வர்க்க எண்கள் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வர்க்க மூலங்கள், கனமூலங்கள் இதெல்லாம் வந்து அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கில் வரும். ஸோ 8வது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே அதுபோல் தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக போதும். உங்களால் குரூப் 4 2024 கிளியர் பண்ண முடியும். மெயின் நோட்ஸு குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு தவிர வேறு எந்த நோட்ஸுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எக்ஸாம் குரூப் 4 படித்து பாஸ் பண்ணும்போதும் குரூப் 4க்கு வந்து ஸ்கூல் புக்கு தவிர வேறு எந்த ப்ரைவேட் மெட்டீரியல் எதுவுமே நான் படிக்கலை. ஒன்லி நடப்பு நிகழ்வுகள் மட்டும்தான் நான் நியூஸ் பேப்பர் ப்ளஸ் மாதம் வர நோட்ஸ் எடுத்து வச்சு நான் படிக்கிறது. மற்றபடி நான் படித்தது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். நான் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 5 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது. இது போல் தான் நான் படித்து பாஸ் பண்ணது தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இது வேலை எதுவும் கிடையாது. நம்ம தனியாக எந்த சென்டரோ எந்த கோச்சிங் சென்டரோ எதுவுமே இல்லை.
ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேர் சொல்லிக்க தரோம், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் பண்ணி வந்து இப்போ குரூப் 2 கேட்டர் ப்ரொமோஷன் ஆகி போய்ட்டுன்னு வச்சுக்கேன். அதே போல் நீங்களும் வந்து குரூப் 4 என்ட்ரி வந்து நம்ம அடுத்த குரூப் 2 கேட்டர் ப்ரொமோஷன் ஆகி போயிடலாம். அதனால் நீங்கள் படிக்க சொல்ல கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டே வரணும். நீங்கள் குரூப் 4 பொறுத்து எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்கு தவிர வேறு எந்த புக்குமே தேவையில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து உங்களுக்கு 90% கேள்வி வரும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் வெளிலேருந்து கேட்பாங்க. மற்றபடி வெளியிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறது வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும். குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் +1 புக்ஸ்லேருந்து கேட்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்ட்னால அவுட் ஆஃப் கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் கேட்கலாம். பட் ஆனால் அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் முக்கால்வாசி கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க புதுசாக படிக்கிறவங்கள ஸ்கூல் புக்கை மொத்தம் கலெக்ட் பண்ணிவிடுங்க. இருக்கிற இந்த 3 மாதம் 4 மாதத்தில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குரூப் 2024 பார்த்தீங்கன்னா குரூப் 2024 ப்ளஸ்ஸு குரூப் 2 குரூப் 1 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நிறைய வருது. இந்த குரூப் கம்ப்யூட்டர் இந்த இது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாமே வருது உங்களுக்கு. இந்த 2024 கண்டிப்பாக மிகப்பெரிய வேலைவாய்ப்பு 2024 இருக்குது. அது மனசில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக படிங்க. நம்மளோட ஒர்க் என்னென்னா படிக்கிறது. டெய்லி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிங்க. கண்டிப்பாக அவங்க வந்து புதுசாக சரி, புதுசாக படிக்கிறவங்க, பழசாக ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். அப்போது ஏற்கனவே படித்து கடைசி நேரத்தில் போய் வேலை கிடைக்காதவங்களுக்கு என்னென்னா, நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் அந்த தவறை வந்து சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தவறுலாம் பண்ணியிருக்கோம் அந்த தவறை நம்ம சரி பண்ணாலே கண்டிப்பாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் தான் சரிங்க, நம்ம தவறு செய்கிறத வந்து நம்ம திருத்திக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வேலை கிடைக்கும். நம்ம செய்யும் தவறுகளை வந்து கண்டுபிடிச்சி அதை அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டாலே 100% ஷூராக வேலை கிடைக்கும். என்னென்னா நம்ம சப்போஸ் இப்போ லாஸ்ட்டாக பார்டரில் வந்து வேலை கிடைக்காத போனவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி தெரிஞ்ச கேள்வியே தவறாக மதிப்பெண் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வேலை கிடைக்காத போயிடலாம். ஆனால் அவங்க சின்ன தவறுக்கான மிகப்பெரிய பாதிப்பு அவங்களை கொண்டு வந்திருக்கும். அதே ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணி போட்டிருக்கலாம், தவறாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்களோ அந்த தவறை வந்து கண்டிப்பாக நீங்கள் திருத்தி பண்ணிங்க. சப்போஸ் எனக்கு படித்தது மெமரியில் நிற்கல சார் சொன்னால் காலையிலே எழுந்து படிங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ படிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கடினமாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டை படிச்சுட்டே இருங்க. ஏன்னா வந்து குரூப் 4 2024 வந்து ஏன்னா ஒரு ஒவ்வொரு குரூப் 4 கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்து ஒரு மெத்தடை வந்து புதுசாக உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அது லாஸ்ட்டு நடந்த 3 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வதுல தமிழ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். அது வந்து மற்ற கிட்ட மேக்ஸை பொறுத்தவரை அதே 6வதுலேருந்து 10வதுல மேக்ஸு. ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இது 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தமிழை வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 2 சேர்த்து உங்களுக்கு 123 124 125 போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் 4ல் நீங்கள் ஆல் கிளியர் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு. ஏன்னா மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% ஆட்டோமேட்டிக்காக இந்த தமிழில் 190 ப்ளஸ் மேக்ஸில் 25 போகிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஜிகேல வந்து 45 75 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 55+ கொஸ்டின் போகிறதுக்கான கண்டிப்பாக கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் புக்கு ஜிகே படிங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கு படிக்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேள்வி கேட்பான். அதனால் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் வைஸு பாடம் வைஸு உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. தேங்க்யூ.